கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த டிஸ்கஷன் தான் லாஸ்ட் டிஸ்கஷன் ஆஃப் திஸ் சாப்டர். ஓகே, we are completing with this. இந்த சாப்டர் இந்த டிஸ்கஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாப்புலேஷன் இன்டராக்ஷன். ஒரு ஈகோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன், தட் இஸ் சேம் ஸ்பீசிஸ், அதுக்கு மத்தியில் இன்ட்ராக்ஷன் நடக்குது. அண்ட் கம்யூனிட்டிஸ், தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாப்புலேஷன்ஸுக்கு மத்தியிலையும் கூட இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது. ஓகே, திஸ் இஸ் கால் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இன்ட்ரா ஸ்பெசிஃபிக், தட் இஸ் தி இன்டராக்ஷன் வித்தின் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி சேம் ஸ்பீசிஸ். அதே ஸ்பீசிஸ்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்துக்கு மத்தியில் ஒரு இன்ட்ராக்ஷன். இது எதுக்கு நடக்குது? அதனுடைய வாழ்க்கைக்காக, ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் ரீப்ரொடக்ஷன், லைக் ஃபீடிங், டெரிட்டோரியாலிட்டி, தனக்குன்னு ஒரு இடம், ப்ரீடிங், தட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த பர்பஸ்க்காக அது இந்த காம்படிஷன் நடக்குது. இன்னொரு காம்படிஷன் இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன்ஸ். மீனிங் என்னென்னா, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு மத்தியிலையும் there is interaction. ஓகே, அதுவும் இதே பர்பஸ், பட் நாட் ஃபார் ப்ரீடிங். இந்த இன்ட்ராக்ஷனை 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் நியூட்ரல். டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் லிவ் டுகெதர் பட் டூ நாட் அஃபெக்ட் ஈச் அதர். எந்த வகையிலையும் ஒன்று இன்னொன்று அஃபெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ தட் இன்ட்ராக்ஷன் இஸ் நியூட்ரல். முடிஞ்சிருச்சு. இன்னொன்று பாசிட்டிவ். பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அர்த்தம்னா, ஏதோ 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு மத்தியில் பெனிஃபிட் இருக்கும். தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப், சிம்பியாசிஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஹியர் நோ ஆர்கானிசம் இஸ் ஹார்ம்டு. இன்னொரு ஸ்பீசிஸுக்கு எந்த தீங்கும் ஏற்படுவதில்லை. எய்தர் ஒன், இந்த சிம்பியாசிஸில் இருக்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸில் ஏதாவது ஒன்று ஆர் போத் மே பி பெனிஃபிட்டட். ஓகே, திஸ் இஸ் கால்டு பாசிட்டிவ். இட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். ஒன்று மியூச்சுவலிசம், இன்னொன்று கமன்சலிசம். அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இஸ் நெகட்டிவ். நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் என்ன ஆகும்னா, ஒன் ஆர் போத் ஆஃப் தி இன்ட்ராக்டிங் ஆர்கானிசம்ஸ் வில் பி அஃபெக்டட் இன் கேஸ் ஆஃப் காம்படிஷன், பிரிடேஷன், பேரசைட்டிசம். ஓகே, இப்போ இந்த மியூச்சுவலிசம், கமன்சலிசம், காம்படிஷன், பிரிடேஷன், பேரசைட்டிசம், இதனால் என்ன விளைவுகள் வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அமன்சலிசம். இதில் 2 ஸ்பீசிஸ் 1, ஸ்பீசிஸ் 2 2 கொடுத்துருக்காங்க. ஜெனரல் நேச்சர் ஆஃப் தி இன்ட்ராக்ஷன் என்னன்னா, இதில் இந்த 2க்கு மத்தியில் பவர்ஃபுல் அனிமல், எது பவர்ஃபுல்லாக இருக்கோ அது, ஆர் லார்ஜ் ஆர்கானிசம் இன்ஹிபிட்ஸ் தி க்ரோத் ஆஃப் அதர் லோயர் ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் கேட் அண்ட் ரேட். இது அமன்சலிசத்துக்கும் இந்த பிரிடேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பிரிடேஷனில் பாப்புலேஷன் 1 அண்ட் பாப்புலேஷன் 2. பாப்புலேஷன் 1 இஸ் predator, that is generally a larger animal. Population 2 is prey. Here lion is predatory to deer. Deer is affected, but lion gains. But அமன்சலிசத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கேட் அண்ட் ரேட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. கேட் கேன் ஈட் ரேட். ஆனால் கேட்டுக்குள்ள ஃபீடிங் ஹேபிட் என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 10 தடவை சாப்பிட்டுட்ருக்கேன். ஒரே நேரத்தில் மொத்தமாக சாப்பிடாது. ஸோ அதனுடைய வேட்டையாடும் குணம் என்ன செய்யுதுன்னா, சில ரேட்ஸை காலி பண்ணிடும், பட் முழு ரேட்டையாக சாப்பிடாது. கேட் வேறு என்ன ஃபுட்டு? இட் இஸ் அ கார்னிவோர். இட் ஈட்ஸ் மெனி திங்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரேபிட், ரெப்டைல்ஸ், பல இதை சாப்பிட்றோம். ஆனால் எல்லா டயத்துலையும் முடிஞ்சா சாப்பிடாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடும். இப்போ கேட்டுடைய ஸ்பீசிஸ் எடுத்து செக் பண்ணோம்னா, ரேட்டுடைய இது இப்போ 6% தான் இருக்கும். ஸோ ஹியர் one species is not much gained. Cat is not much gained because of rat alone, because other fits are also there. Okay, but another is affected. That is amanselism. Then mutualism. இதில் பார்த்தீங்கன்னா 2 species mutually benefited. Here is benefited, this is also plus. So interaction is favorable to both. It is obligatory.
இது சிம்பியாட்டிக்கில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லலாம் பிட்வீன் crocodile அண்ட் பேர்ட். ஓகே, தென் commensalism. One is gained, another species is not affected in the interaction. One population 1 commensal these benefits and population 2 host is not affected. Sucker fish and shark. ஏன்னு சொன்னால் ஷார்க் சாப்பிட்டு முடித்து மிச்சம் மீதியை போடுறது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் சக்கர் ஃபிஷ் சாப்பிடும். என்ன, ஸோ சக்கர் ஃபிஷ் கெயின்ஸ் பட் ஷார்க் இஸ் நாட் அஃபெக்டட். தென் காம்படிஷன். இப்போ ரெண்டு கார்னிவோருக்கு மத்தியில் காம்படிஷன் நடக்குதுன்னு சொன்னால் ஒன்று இன்னொன்று பிரையாக இருக்கலாம். அப்படி இருந்தால் போத் வில் பி அஃபெக்டட். டைரக்ட் இன்ஹிபிஷன் ஆஃப் தி ஈச் ஸ்பீசிஸ் பை தி அதர், தட் இஸ் கால்ட் காம்படிஷன். பேர்ட்ஸ் உதாரணத்துக்கு compete with the squirrels for nuts and seeds. Okay, nuts and seeds சாப்பிடக்கூடிய பேர்ட்ஸும் ஸ்குரில்ஸும் கம்பீட் பண்ணுது. ஸோ திஸ் காம்படிஷன் inhibits both the species development. Then parasitism. Parasiteனாலே one is gained, another is lost. Population 1 parasite generally smaller than the 2 that is the host, it gains and இது losses. Ascaris and tapeworm in human digestive tract. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றலாம், என்ன இந்த மாதிரி வேலையை அது செய்யும். தென் பிரிடேஷன். ஒன் ஸ்பீசிஸ் பிரிடேட்டார் இன்னொரு இதை சாப்பிட்றோம், தட் இஸ் கெய்னிங், another is losing its population. That is population 1, the predator generally is larger and prey is smaller. A lion eats the deer, so predator. One is affected, another is gained. This is the interaction between the populations. Okay, thank you students, we will meet again in the next chapter. Thank you.